Camera action. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாயோட இன்றைக்கி நம்மளோட இந்த இன்ட்ராக்ஷனில் வந்துட்டு நிறையா படங்களும் சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஹாய் சாய். ஹாய். இந்த வாரம் வந்துட்டு படங்கள் சொல்லி பார்த்தா தாய்க்கிழவி தான் தொடர்ந்து எல்லா தேட்டர்லேயுமே படம் வந்துட்டு போயிட்டுருக்குது. உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா அந்த படத்துக்கு வெற்றி விழா வேற கொண்டாடிட்டாங்க. ஏன்னா இந்த 2 மாதங்களில் வந்த படங்களே இந்த படம் தான் வந்துட்டு சென்டிமெண்டலாகவும் சரி எல்லா தரப்பு மக்களையும் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தன்னோட கண்ட்ரோல் அந்த படம் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராதிகாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான உச்சபட்சமான மனநிலையில் போய் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ராதிகா வந்து அந்த ரோலுக்கு வந்து இல்லை நான் இதுக்கு வந்து ஆப்டாக இருக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் அதில் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இந்த இதில் வந்து நடிங்க, ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் சரத்குமாரே வந்து இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதையும் ராதிகா அந்த ஃபங்க்ஷனில் வெளிப்படுத்தி வந்துட்டு பேசியிருக்காங்க. ஆனால் எப்பயுமே ராதிகானா அந்த நடிப்பு நடிப்பு அரக்கி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அவங்க எந்த ரோலை கொடுத்தாலுமே சூப்பராக பண்ணிடணும். ஒரு நல்ல ட்ரீட்டாகவும் இருந்திருக்கு. இந்த ஒரு 2 மாதங்களில் வந்த படங்களில் வந்துட்டு தாய்க்கிழவி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாகவே இருந்திருக்கு அப்படின்னே தான் சொல்லலாம். ஆனால் அடுத்து வந்த படங்கள் எதுவுமே பெரிய லெவலில் யாருடைய படங்களும் போகவே இல்லை அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா வந்து மற்ற படத்தோட இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரீரிலீஸ் படம் தான் அதிகமாக வந்து சேர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்த படத்தில் இப்போ சரத்குமார் படமும் சரி இல்லை வேறு எந்த படமும் சரி பெருசாக ஓடல. ரீரிலீஸ் படம் திருப்பி அவங்களுக்கு கலெக்ஷன் வருது தவிர்த்து புதுசாக வர படங்கள்ல எதுவுமே வர மாட்டேங்குது. சேம் இப்போ இன்னொரு பிரச்சனைன்னா இந்த கேவியன், இப்போ ஜனநாயகன் வந்து என்ன இது பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரில. அது ரிலீஸ் ஆகுதா இல்லையா, திருப்பி வந்து அவங்க சென்சார் கிட்ட கொடுக்குறேன்னாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியாத காரணத்தினால வந்து அதை வந்து இதனாலே எப்படியே வந்து தள்ளி போட்டுருக்கு காரணத்தினால இதில் திருப்பி கேவினோட இன்னொரு படம் இந்த மாதம் வர வேண்டியது இருந்தது. இந்த மாதம் வர வேண்டிய படம் மார்ச் 19 வந்து இது ஒரு யஷோ சம்திங் அவரோட படம் வந்து இந்த இது அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அதுக்கு ஏதோ கிளிம்ஸ் மாதிரி சம்திங் என்னமோ வந்துச்சு. இது அம்மா சென்டிமெண்டல் வந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி நடித்தவரை இந்த ஸ்டோரியில ஏன் இப்படி நடிக்கணும், ஏன் இப்படி ஒரு இதில் காமிச்சிருக்காங்க கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது பெரிய டாக் போயிட்டே இருந்தது தான். ஜனநாயகனை பற்றியும் நீங்கள் சொன்னாதான். ஜனநாயகனில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா படத்தோட சென்சார் போர்டில் ஒரு உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு நாங்கள் வந்து சென்சார் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜனநாயகன் ஒரு வேளை வந்துட்டு மார்ச்சோட எண்டிங்கில் வந்தாவோ ஏப்ரலில் அந்த சித்திரை திருநாளை பேஸ் பண்ணி வந்தாவோ ஒரு பெரிய அளவில் அந்த படம் சக்ஸஸ் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே எல்லாருக்கிட்டையும் போயிடுச்சு. ஜனநாயகன் வராதனால தான் வந்துட்டு ஜனவரி மந்த்தே பொங்கல் விழாவே வந்து சரியாகவே போகலாங்க. படம் பெருசாலாம் எந்த படமும் ஹிட்டே கொடுக்கலாங்க. அப்படிலாம் பார்க்குற அளவுக்கு இல்லை. காதலர் தின டைம்லேயும் வந்துட்டு அதே சர்ச்சை தான் வந்துச்சு. பூக்கி வந்துச்சு, நிறையா படங்கள் வந்தது, எதுவுமே வந்துட்டு மயிலாடு வந்துச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி வருதுன்னா இவர் நடிச்சிருந்தது வந்துட்டு அபிஷனே வந்துட்டு ஒரு ஹீரோவாகவே பண்ணியிருந்தார். மைலோவா சாரி வித் லவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து வித் லவ் கடைசியில் மைலோவாவே தான் மாறி போயிடுச்சு. அந்த படம் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிலாம் ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறப்ப இந்த டைமிங்லாம் சப்ஜெக்டில் படமே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துருக்க திரும்பவும் எல்லாரும் ஜனநாயகனில் வந்து நின்றுட்டாங்க. ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆச்சு. ட்விட்டரில் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து எங்களுக்கு எப்போ ஜனநாயகம் தான் அன்றைக்கி தான் பொங்கல்ல தான் தீபாவளி எல்லாமே அப்படிங்கிற அந்த டைம்ல வர வேண்டியது எங்களுக்கு வந்து பொங்கல் அப்பதான் அப்படின்னு. இது என்னன்னா வந்து அப்புறம் பிப்ரவரியில் வரும்னாங்க, மார்ச்ல வரும்னாங்க, மே ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் தீபாவளினாங்க. இப்படியே மாற்றி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த மார்ச் 19 வந்து கேவியன் இது நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். இவங்க எஸ்ஸோட படத்தை வந்து படம் பேர் என்னன்னு சரியா ஞாபகம். நல்ல ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது எல்லாத்துலையும். தமிழ்நாட்டிலே இருக்கான ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க. ஆனால் இவரோட இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து KGF 3 எப்படா வரும் அப்படின்றது எல்லாரோட இதில் எக்ஸ்பெக்டாகவும் இருந்துச்சு. KGF 1, 2 செம்மையா பெரிய இடத்துல 1 வந்தப்போ வந்து எல்லாத்துக்கும் பெரிய, ஏன்னா கன்னட இடத்துல வந்து ஐ மீன் கர்நாடகா சைடு எல்லாமே நல்ல இது ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா மற்ற லாங்குவேஜ்ல பெருசா வருமா வராதான்ற எதிர்பார்ப்பு இல்லாத அந்த டைம்ல
கேஜிஎஃப் 1 செம்மையா பிளாக் பஸ்டர் ஹிட்ன்ற அளவுக்கு போச்சு. ஸோ அப்புறம் அவங்க வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து எதிர்பார்த்தாங்க. செகண்ட் பார்ட்டும் வந்துச்சு. அதுவும் வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸில் செம்மையாக போச்சு. ஸோ அந்த வகையில் சரி எஸ் படம்னா இதுக்கு மேலே செம்மையாக இருக்கும், எஸ்ஸோட ஆக்டிங்னா இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு அவங்க அதுக்கு பெரிய இன்னும் ஃபேன் பேஸே வந்துருச்சு. ஸோ அப்புறம் வந்து யஷோட படத்தை வந்து பழைய படத்தெல்லாம் ரீவிசிட் பண்ணவங்களும் இருக்காங்க, வந்து சொன்னவங்களும் இருக்காங்க. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கே படம், நல்லா நடிச்சிருக்க அப்படியே, கதை நல்லா எடுக்கிற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற ரீரிலீஸ் பற்றி நீ சொல்லியிருந்தார். திரும்ப கில்லி ரிலீஸ் ஆனது, தெரி ரீரிலீஸ் ஆனது, மௌனம் பேசியது வந்தது, மின்னலே வந்தது, எம்ஜிஆர் படமே வந்துட்டு 365 நாள் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் தேட்டரில் கூட விழா நடத்துனதையும் நம்ம பார்த்தோம். வந்துன்னா அது ஒரு படம் அங்கே ஓடிட்டு இருக்கு. கர்ணன் அடிக்கடி ரீரிலீஸ் ஆகும், எங்கேயோ ஒரு இடத்துல படத்தை வந்துட்டு தேட்டரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி படங்களோட தாக்கம் மக்கள் வந்து அதை தேடி அதிகமாக வந்துட்டு போகக்கூடியதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரிலீஸ் படங்களாக வந்து இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்துட்டு காணாமல் போன படங்களோட காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே ரீரிலீஸ் படங்கள் வச்சு அப்படியே ஃபில் பண்ணிடுறாங்க எல்லா தேட்டருமே. இப்போ தாய்க்கிழவியே ஒரு 2 ஸ்க்ரீனில் வந்துச்சு, 4 ஆச்சு, 8 ஆச்சு, 10 ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இது இந்த மாதிரி ரீ ரிலீஸ் எதனால் வருதுன்னா மேபி இந்த எல்ஐக்கே வர வேண்டியது, அது எப்போ வருதுன்னு தெரியல. இந்த டாக்ஸிக் படமும் வந்து மேபி இப்போ ரீ ரிலீஸ் படத்தினால இது தள்ளி போடுறாங்களா, இல்லை இது வந்து வரதுனால ரீ ரிலீஸ் இது வராதனால ரீ ரிலீஸ் இது வருதா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஜனநாயகனுக்கு பயந்தே பாதி படத்தை வந்து தள்ளி போட்டிருந்தாங்க. வரலேன்னு தெரிஞ்சோன்னா எல்லாரும் இருக்கிற படத்தை தான் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வரிசையாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறையா படங்கள் வந்து வந்துருச்சு. அடுத்து கரை, அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு வர மாதிரி அப்டேட் போட்டிருந்தது. நேற்று வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார் தனுஷ். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் வந்து யூத் படம் கென் கருணாஸோட டைரக்ஷன்ல அவரோட ஆக்டிங்லேயே இதில் வருது. இந்த அதே மார்ச் 19 பேஸ் பண்ணி அந்த படம் ஒரு இதில் போயிட்டு இருக்குது, வெயிட்டிங்ல ஓடிட்டு இருக்குது, அதுவும் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ தனுஷ் வந்து நான் வந்து இவரோட அசுரன் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றிமாறன் இவரை கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட். நான் வந்து இவர் வந்தாரு, நான் வந்து ஒரு சில விஷயத்தினால வந்து நான் ரிஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை சார் இது செட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றின்னு சொல்லிட்டு தனுஷ் யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து இல்லை சார் நான் வந்து இவரை இப்படி கொஞ்சம் நான் மாற்றி கொண்டு வரேன், அப்போ நீங்கள் வந்து ஓகே சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நல்லா நிறைய போயிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து கென்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அன்னைக்கு ஷூட்டில் ஃபஸ்ட்டு டைம் ஆக்டிங் பார்க்கும்போது இல்லை எனக்கு இப்போ தோணுது மேபி அவன் ஆக்டிங்னால வந்து மேபி நல்லா வந்துருவானோன்னு தோணுது. ஆனால் அப்போ அந்த டைமில் என்னென்னா கென் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தது தான். அந்த டைமில் என்னென்னா கிரேஸ் வந்து கேட்டிருக்காங்க, தனுஷ் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி 12th எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு, எக்ஸாம் வரப்போகுது, இந்த டைமில் அது ஆக்டிங் வரணுமா வேணாமான்ற அவங்களோட ஒரு தயக்கம். எக்ஸாமா இல்லை படமா எக்ஸாமான்ற ஒரு இதில் கென்னுக்கும் சரி தனுஷுக்கும் சரி இல்லை அவங்க அம்மாவுக்கும் கென்னோட அம்மாவுக்கும் சரி கிரேஸ் அவங்களுக்கும் சரி. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து பையனோட படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை அது ஒரு இதுக்கு அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. அவனோட ஸ்டடீஸ் வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இருந்தாங்க. இப்போ கரையும் ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணிருச்சு. தனுஷோட படம் அப்படிங்கிறதுனால கரையும் ஒரு எதிர்பார்ப்பு. இது ஏப்ரலோட லாஸ்ட்ல வருது அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு அப்டேட்டா அதுவும் போயிட்டு இருக்குது அந்த ப்ராசஸ். கருப்பு அது என்னன்னு தெரியல. அது வந்து என்னன்னா வந்து நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ரூமரா இல்லை இது ஒரிஜினல் தெரியல. இவர் வந்து டைரக்டர் வந்து இல்லை இவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க, நான் வந்து எப்பயோ ஷூட்டெல்லாம் ரேப் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் வந்து இவங்க வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதனாலே நான் வந்து இவங்க மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால ஆர்ஜேபி வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பார்த்தேன். அது ரூமராக போயிட்டு இருக்கா இல்லை உண்மையா அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா அவர் வந்து கிரிக்கெட் பக்கம் போயிட்டு திருப்பி அவரோட அங்கே வர இறங்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. T20 வேர்ல்டு கப் இப்போ தான் முடிஞ்சு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல்லில் வேறு அவரோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆர்ஜே பாலாஜி இல்லாமல் எப்படி வந்துட்டு அங்கே ஐபிஎல் அவரோட பாட்டு வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும். இப்போ கருப்போட அப்டேட்டும் இப்போ நமக்கு அப்போ அதுலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் அதுவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சோஷியல் மீடியாவில் என்னன்னா இந்த வருஷம் வந்து சூரியோட 3 படம்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சூரியோட இந்த படம் எப்போ வருது அப்படின்றது தெரியல. பாட்டு மட்டும் இன்னும் வந்திருக்கு, ஒன்னே ஒன்று வந்திருக்கு. அதான் இன்னொன்று மற்றபடி வந்து எப்போ படம் ரிலீஸு என்னன்றது பெருசாக ஐடியா இல்லை. மற்றபடி அவரோட அந்த விஸ்வநாதன் சன்ஸ் அதோட இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் ஓகே. ஓ எது ஏன் வர படத்தெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகுறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது.
இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், எல்லா படத்தோட பற்றின அப்டேட்டும் அடுத்து வரப்போகிறது யாஷ்லேருந்து எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் அந்த சினிமாவில் எப்பயுமே இப்போ தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கிறது, அதிகமான பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கிறது டிவைஸ் கேஸ் தான். ஹன்சிகா மோத்வானியும் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். என்னடா அது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாப் ஹீரோயினோட பிரச்சனை கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒருத்தவங்களோட செலிபிரிட்டியோட சின்ன பிரச்சனைனாலும் வந்து மீடியான்ற இடத்துலேருந்து அது பெருசாக்கி ரொம்ப அது பெருசாகவே காட்டுவாங்க. அது மீடியாவோட ஒரு விஷயம்தான். ஆனா என்னதான் இருந்தாலும் அது ஒருத்தவங்களோட பர்சனல் அப்படின்றது அவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. இப்போ அந்த மீடியா காட்டுறாங்கல்ல, அந்த மீடியாவோட இது வந்து இங்க வரும்போது அவங்களுக்கு புரியும்ல. இப்போ நம்ம வந்து மற்றவங்களோட காட்டுறோமே, நம்மளோட பர்சனல் வந்து இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது புரியல. ஆனா இது இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஒருத்தவங்களோட டிவோர்ஸ் கேஸு, இவங்க வந்து இவங்களோட இப்படி பிரச்சனை இருக்கு, இவங்களுக்குள்ள இந்த ஒரு டியூபர்குலோசிஸோ எனக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது எப்படி ஒரு இதை வந்து வெளியே கொண்டு வந்து இப்படி திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது நீ சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஷப் ஷெட்டி வரலையா, அவர் வரலையா, இப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதில் உள்ள பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். அவங்களும் வந்து ஷூட்டெல்லாம் இப்போ வந்து கண்டினியூஸாக அவங்களும் போக வந்து தொடங்கிட்டாங்க. ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேரேஜாக இருந்தது, அவங்களோட மேரேஜ் தான். இந்த டைமிங்கில் தான் த்ரிஷா வந்துட்டு ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, த்ரிஷா அப்படியே கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சர்ச்சையும் போயிட்டு இருந்தது. விஜயோட பிரச்சனையும் வந்துட்டு பெருசாக ஜனநாயகனோட சேர்ந்து விஜய் சங்கீதாவோட இஷ்யூவும் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக 2 வாரமாகவே அது போயிட்டு தான் இருக்குது. இதே நீங்கள் சொல்கிற த்ரிஷாவோட மேட்ரு, அதே த்ரிஷா விஜய் வந்து ஒன்றா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த அளவுக்கு வந்து பேடாக இம்பேக்ட் பண்ணாதோ, இதனால வந்து நான் வந்து விஜய் வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் மேலே உள்ள மதிப்பு மரியாதை வந்து எனக்கு வந்து கம்மியாயிருச்சு, நான் வந்து அந்த இதையும் அன்ஃபாலோ பண்ணுறேன், இதையும் நான் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இம்பேக்ட் ஆகி, இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா அது அவங்க வந்து ஏன் ஒன்றா நடித்தவங்களா இருக்காங்க, அவங்க வந்து சரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, மேபி வந்து போகிறாங்க, அதுவும் ஒரு ப்ரொடியூசரோட இது தானே. அது மாதிரி அர்ச்சனாவும் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் போகலாம். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் கூட இவங்களாம் சேர்ந்து தான் போய் பார்ப்பாங்க. ஐபிஎல் மேட்ச்சில் அர்ச்சனாவோட கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் இருப்பாங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க அன்னைக்கு விஜய் அவங்க வந்து நினைச்சிருந்தா அவங்க வந்து தனியா வந்திருக்கலாம். இவங்க வந்து ஒன்னா சேர்ந்து, அதுவும் இவங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து மேட்ச் ஆகி போனதுனால மேபி இவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது அந்த இடத்துல. ஆனா இது வரைக்கும் வந்து சங்கீதா எந்த இடத்துலயும் வந்துட்டு யார் அந்த ஆக்ட்ரஸ் யாருங்கிறத சொல்லவே இல்லை. இப்போ கூட நான் வீட்டுக்கு தான் வரேன், நான் வீட்டுக்கே கூட நான் வர ரெடியாக தான் இருக்கிறேன், நான் வரேன், நான் விஜய் அதை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால விஜய் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. பொலிட்டிக்கலில் விஜய் இருந்தாலும் இது வந்து என்னோட பர்சனல் பிரச்சனையாக இருக்கலாம், இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம்னு நினச்சா அது முடியாதுங்க, யார் ஹேட் ஆகலாம், யாருமே ஹேட் ஆக வேணாம், என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி விஜய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வந்துட்டு வச்சுட்டாரு. இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் த்ரிஷாவை அந்த வந்து கொஷின் பண்ணது, அவங்க அதை கேஷுவலாக அப்படியே கடந்து போயிட்டாங்க. அவங்க யாரையுமே அவங்க கண்டுக்கிறவே இல்லை, அவங்க பாட்டுக்கா அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து படத்தோட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, அதிகமாக டாக்காக ஆகிட்டு இருக்குது, அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் வந்துட்டு திடீர்னு விஜய் வந்துட்டு அரசியல் ரீதியாக ஒரு அலைன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா, ஆனால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிரும் போலையே, அடுத்த மாதமே வந்துடும் போலையே, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும் போலே, அந்த இதுவும் திரும்ப அந்த அப்டேட்ஸ்குள்ளேயே வந்து இந்த பேச்சு ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ எப்படி இருந்தாலும் அது வந்து பகவந்த் கேசரியோட வந்து ரீமேக்குன்றது இதோ ஆயிடுச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பகவந்த் கேசரியோட இதுதான் அப்படின்றது பெருசா தெரியாது. ஆனா நான் அந்த படத்தை ஏற்கனவே தெலுங்குல பார்த்துட்டேன். ஆனாலும் என்னன்னா வந்து சரி இவங்க வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அதை வந்து எடுத்து நான் வந்து இது பண்றேன், ஆனா அதுக்கு வந்து ஒரு செலவாகும் சொல்லிட்டு அந்த காப்பிரைட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா படமே காப்பிரைட்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படமே காப்பிரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னா. பவன் கேசரியோட இதுங்கிறதும் இதான் எச்யூனோஸ் எந்த இடத்துலையும் வந்துட்டு அதை வந்து டைரக்டர் வந்துட்டு இதே பண்ணலை. எல்லாரும் சொல்றாங்க டைரக்டரே வந்து சரி இந்த என்னோட கதைக்கு வந்து விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்றது எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கு, ஒரு மீடியால வந்து சொல்லியிருக்காரு. இப்படிலாம் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தோம்னா வாரம் நமக்கு கண்டென்ட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு முன்னாடிலாம் படங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 படம் ஹிட் ஆகும், 4 படம் ஹிட் ஆகும், பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ 99/66 ஒரு படமோ 60 ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. இப்படி படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனால் தேட்டர்ஸில் எங்கேயும் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது டாக்காக மாறுமான்னு பார்த்தா இப்போ படம் எனக்கு தெரிஞ்சவரை இப்போ வர படத்தில் பெருசாக ஒன்றும் கதை இருக்க மாட்டேங்குது, பாட்டு ஆனால் ஹிட் ஆயிருது. பாட்டு நல்லா இல்லைனாலும் வந்து படம் ஒரு சில நேரம் கதை ஓகேவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, இப்படி போயிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்கு.
ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே ஒரு சில நேரம் படம் நல்லா இருக்கு இப்படின்ற மாதிரி தான், ஒரு சில படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. தவிர்த்து எல்லா படமும், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கிறப்போ அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு சில படம் பார்க்கும்போது இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு கில்லிலாம் பார்க்கும்போது வந்து அதை நான் தியேட்டரில் பார்க்கல, ஆனால் வந்து நான் மிஸ் பண்ண படம், இதை நான் தேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படம். அயன் பார்த்தேன், அயன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து எப்படா இப்படிலாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சூர்யாவையும் விஜயம் நம்ம இப்போ பார்க்க முடியலைங்கிறதும் எல்லாருக்கிட்டையுமே வருது. இன்னொன்று 90s கிட்ஸ் கிட்ட நிறையாவே இருக்குதுங்கிறதே சொல்லலாம். அந்த மாதிரி நீ சொல்கிற அந்த கில்லி அயன் திரும்ப ரிலீஸ் பண்ணாலும் போய் பார்ப்பான். இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸும் போய் உட்காந்து பார்க்க முடியும். அப்போ ரீரிலீஸுக்கான காலமாக இது வந்து கரெக்டான டைமிங்காக அமைஞ்சு போச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே ஃபுல்லாக ரீரிலீஸ் படங்கள் தான். அதுக்கும் க்ரௌடு ஃபுல்லாமே சரி பார்க்குறாங்க, புது படம் ரிலீஸ் ஆயிருக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸை பார்க்குறானுங்க. ரீரிலீஸ் படம் ஐயோ மின்னலே இருக்குதா, ரைட் போவோம், ஒன்றும் பேசிட்டே இருக்கா போவோம், எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி உள்ள நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களே, சீனியர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு போகிற க்ரௌடும் ஒன்று உள்ள ஃபார்ம் ஆனது தான் விஷயம். ஒவ்வொரு வாரம் நம்ம அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் நமக்கு நிறையா கண்டென்ட்ஸ் கிடச்சிருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இனி வர்ற வீக்கில் அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறத அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம வியூவர்ஸும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய இந்த சினிமா அப்டேட்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன்ஸை வரும் வாரங்களில் சந்திப்போம். அது வரையும் எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைந்திருங்க. நான் சாய்நாத். நான் வினோத் ராஜா.